கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் நந்தனார் கல்விக் கழகத்திற்கு சொந்தமான காலிமனையை சிலர் ஆக்கிரமிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி நந்தனார் கல்விக் கழக தலைவர் டாக்டர் KI மணிரத்னம் கல்விக் கழக நிர்வாகிகள் ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். நந்தனார் கல்விக் கழக நிர்வாகிகள் தெரிவித்ததாவது: சுவாமி சகஜானந்தா தலித் மக்களின் முன்னேற்றத்திற்காக இந்த இடத்தை நந்தனார் கல்விக் கழகத்திற்கு வழங்கியதாகவும், அந்த இடத்தில் திருமண மண்டபம் மற்றும் சுவாமி சகஜானந்தா, டாக்டர் அம்பேத்கர் ஆகியோரின் திருவுருவ சிலைகள் அமைக்க திட்டமிட்டப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். இந்த நிலையில் சில தனிநபர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் இதனை தடுக்க காவல்துறையினர் உடனடி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். தொடர்ந்து கல்விக் கழக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட காலிமனையை நேரில் ஆய்வு செய்து பின்னர் ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். நந்தனார் கல்விக் கழகத்தின் தலைவராகிய நான் ஸ்ரீமுஷ்ணம் நகரத்தில் கல்விக் கழகத்துக்கு சொந்தமான இந்த இடத்திலிருந்து ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். இந்த இடம் சுவாமி சகஜானந்தா அவர்களால் நந்தனார் கல்விக் கழகத்திற்கு உருவாக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உதவி பெறும் வகையில் இந்த இடம் அமைந்திருக்கிறது. இந்த இடத்தை சில தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்வதாக தகவலின் அடிப்படையில் இன்று நாங்கள் வந்து இந்த இடத்தை பார்வையிட்டோம். இன்று நாங்கள் ஒரு வேண்டுகோளை இந்த இந்த ஸ்ரீமுஷ்ணம் பகுதி மக்களுக்கும் கடலூர் மாவட்டத்தில் வாழ்கின்ற தலித் மக்களுக்கும் வேண்டுகோளை வைக்கின்றேன். இது முழுக்க முழுக்க தலித் மக்களுடைய சேவைக்காக சேர்த்து வைக்கப்பட்ட இந்த இடம். இந்த இடத்தில் ஒரு கல்யாண மண்டபமும் அதிலே சுவாமி அவர்களுடைய சிலையும் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையும் வைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை. அதை நிறைவேற்றும் வகையில் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். இதில் எந்த தனிநபரும் ஆக்கிரமிப்பில் ஈடுபடக்கூடாது என்பதற்கு காவல்துறையிடமும் பதிவுத்துறையிடமும் மனு அளிக்க இன்று நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த செய்தியை இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற தலித் மக்கள் உணர வேண்டும். சுவாமி சகஜானந்தா அவர்கள் தனிப்பட்டவர்களுக்கு சொந்தமானவர் அல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமானவர். அதை பாதுகாக்கின்ற வகையில் நந்தனார் கல்விக் கழகம் செயல்படும் என்று உறுதி கூறுகிறேன்.